நியூஸ் தமிழ் 24/7 தமிழ்நாட்டில் இருக்கிற செய்தி ஊடகங்களே உண்மை செய்தியை மட்டுமே பேசவே மாட்டோம். சொல்றது அப்படியே ஒரு உண்மை செய்தி கிடைச்சாலும் அதுல குறைந்தபட்சம் ஒரு 50% பொய்யையாவது கலந்துதான் உருட்டத்தான் செய்வோம்னு சொல்லி அதுல பிடிவாதமாக இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு கேடுகெட்ட கேவலமான அயோக்கியத்தனமான நம்முடைய RS பாரதி சொன்னது மாதிரியான ஒரு செய்தி ஊடகம் உண்டுன்னா அது அந்த நியூஸ் தமிழ் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஊடகம் தான். இந்த மீடியாக்கள் தங்களுடைய இந்த டிஆர்பி பசிக்காக தினம் ஏதாவது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த நியூஸ் தமிழ் இன்னும் அவன் திருந்தலாமாமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கார்டு ஒன்று பார்த்தேன். விஜயுடன் அவரு நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கார்டு. இந்த அயோக்கிய பயல்களா, இன்னும் நீங்க திருந்தலையா? எந்த சோர்ஸை வச்சுதான் நீங்க இந்த ஒரு செய்தியை போடுறீங்க? இவன் போட்ட உடனே அது உண்மையா பொய்யா சரியா தப்பா ஒன்றும் பார்க்கறது கிடையாது. அடுத்து ஒவ்வொருத்தனா செய்தி பாருங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட கூட்டணின்னு யார் பேசுனா? இதே ஊடகங்கள். அதுக்கு அடுத்த வாரம் காங்கிரஸ் கூட்டணி திமுகவோட கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் பிஜேபி கூட கூட்டணி தாவேக்கா பேசுதுன்னு யார் பேசுனா? இதே ஊடகங்கள். அந்த பிஜேபி கூட்டணியும் நம்ம இல்லைன்னு சொல்லி நம்ம அதற்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைத்த உடனே அடுத்து ராமதாஸ் சசிகலாவோடு சந்திப்பு, மும்பையில சந்திப்பு, அங்க சந்திப்பு, அந்த கூட்டணி அப்படின்னு சொல்லி யார் பேசுனா? யார் செய்தி போட்டா? இதே ஊடகங்கள். அதே ஊடகங்கள் தான் இன்னைக்கு திருமாவளவன் கூட பேச்சுவார்த்தை நடைபெறுது. கொஞ்சம் கூட உங்களுக்கு அல்ல. நான் கேட்கிறேன், அந்த அந்த அலுவலகத்துல வேலை பார்ப்பீங்க இல்லையா, ஆண்கள் பெண்கள் மாறி ஊடகவியலாளர், சீனியர் எடிட்டர், ஜூனியர் எடிட்டர், வீடியோகிராஃபர் அப்படின்னு சொல்லி டைப்பிஸ்ட் இப்படின்லாம் இருப்பீங்கல்ல. உங்களுக்குள்ளாடியே முகத்தை பார்க்கும்போது ஒரு கூச்சமா இருக்காது? கேவலமா இருக்காது? இப்படியான பொய் செய்திகளை நம்ம போட்டுட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு நம்மளை காரி துப்புவானே வெளியே போனா. இப்போ நான்லாம் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தேன்னா இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி பெருமையாக சொல்லுவோம். நீங்கள்லாம் அப்படி சொல்லுவீங்களா? நியூஸ் தமிழில் நான் வேலை பார்க்குறேன், நான் ஒரு பெரிய ஒரு பத்திரிகையாளர், பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட், பெரிய ஒரு செய்தியாளர் அப்படின்லாம் சொல்லுவீங்களா? மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க.